நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியிலே சந்திக்கின்றோம். நான் உங்கள் செந்தூரன். முக்கியமான விடயம் என்று சொன்னால், நேற்று நாளிலே பல்வேறுபட்ட விடயங்கள் நிகழ்ந்து இருக்கின்றன. நேற்று நாளிலே இலங்கையின் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கா பல்வேறுபட்ட விடயங்களை செய்து காட்டியிருக்கிறார். அதற்கு எதிராக பலரும் கம்பு சுரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர், சுயேட்சை குழு 17 நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள். அத்தோடு அது பற்றிய விவாதத்தை பேசலாம் நினைக்கிறோம். அதை விட பல்வேறுபட்ட விடயங்களும் அரங்கேறி இருக்கின்றன. அது பற்றி விரிவாக பேசலாம் என ஆரம்பிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இலங்கையிலே நேற்றைய நாளிலே முக்கியமான நாளாக அமைந்திருந்தது. இலங்கையின் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கா தலைமையிலே பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்டன. என்ன திட்டங்கள் பலருக்கும் கேள்வி இருக்கலாம். முதலாவது திட்டம், யாழ்ப்பாணத்திலே குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் சொல்வோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்று சொல்லி, குடிவரவு குடியகழ்வு. அதனுடைய அலுவலகம் முதன்முறையாக யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாரிய ஒரு வீச்சாக காணப்படுகிறது. இலங்கையிலே வடபிராந்திய மக்களின் அதிகமான வாக்குகளை பெற்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளித்தள்ளிய வடக்கு மண்ணிற்கு அவர், யாழ்ப்பாணத்திற்கு, குறிப்பாக யாழ்ப்பாண மண்ணிற்கு அவர் கடவுச்சீட்டு அலுவலகத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்பது ஒரு பாரிய ஒரு பாய்ச்சல். யாழ்ப்பாணத்திலிருந்து அதிகமானவர்கள் கொழும்பிற்கு சென்று வரிசையாக நிற்கின்ற பொழுது அது அங்கு ஆரம்பித்தமை மிக மகிழ்ச்சிக்குரிய விடயம். இதனை ஏற்காதவர்கள், இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை ஏற்காதவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள் இதனை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களா என்ற ஒரு விடயமும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலே முக்கியமான விடயமாக இந்த செயற்திட்டங்களை பற்றி பேசிய பிறகு அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். 2வது விடயமாக மயிலிட்டி துறைமுகம் விருத்தி செய்யப்படுகிறது. முக்கியமாக, அதாவது வடபிராந்தியத்தில் ஒரு கேந்திர மையமாக, மீனவர்களுக்கான துறைமுகமாக இந்த மயிலிட்டி துறைமுகத்தை ஆரம்பிக்கப் போகிறார்கள் என்பது மிக ஒரு பாய்ச்சலான விடயம். அந்த விடயம் என்பது பாரிய ஒரு விடயம் என்று சொன்ன நண்பர்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதன் மூலம் பொருளாதாரத்தின் பாரிய ஒரு வீச்சாக அது மாறப்போகிறது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். அடுத்த திட்டத்தை பேசுவோம். யாழ்ப்பாணம் மண்டைதீவிலே சர்வதேச விளையாட்டரங்கு ஒன்றை ஆரம்பிக்க போகிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமான விடயம். இதுவும் நல்ல விடயமாக இருக்கிறது. அதே போல யாழ்ப்பாண நூலகத்தை லைப்ரரி என்று சொல்லப்படக்கூடிய நூலகமாக மாற்றப் போகிறார்கள். இது 4 விடயங்கள் பிரதானமான விடயங்கள். அதை பற்றி விரிவாக பேசலாம் நினைக்கிறேன். இதனை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கு இவர்கள் அரசியல் தீர்வை தராமல் போய் விடுவார்கள் என்று எதிர்க்கிறார்கள். நண்பர்களே, இதுவரை இலங்கை அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு அரசாங்கமும் அரசியல் தீர்வை தந்த வரலாறு இல்லை. அதாவது 13ஆம் திருத்தத்தோடு இப்போ நிற்கிறது. ஆனால் நண்பர்களே, இவர்கள் எதிர்ப்பவர்கள் இந்த விடயங்களை செய்யக்கூடாது என்கிறார்கள். அல்லாவிட்டால் தங்களுடைய அரசியல் அடிபட்டு விடும் என்று யோசிக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விடயம். நாங்கள் இந்த 4 விடயங்கள் நண்பர்களே மிக முக்கியமான விடயம். முதலாவது நான் பார்த்தேன் சொல்லியிருந்தேன். அதாவது கடவுச்சீட்டு அலுவலகம் என்பது சாதாரணவர்களுக்கு கஷ்டம். இப்போ அர்ச்சுனாவை நாங்கள் ஆரம்பத்தில் ஆகர்ஷித்து பேசினோம். அர்ச்சுனாவை நாங்கள் வரவேற்கிறோம். அர்ச்சுனா ஒரு எதிர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பேசுகிறார். அதாவது எதிர்கட்சியை சார்ந்து பேசுகிறார். ஆனால் எதிர்கட்சியிலே அப்படி பலமானவர்கள் இல்லை. அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் நண்பர்களே, நாங்கள் எதனையும் எதிர்க்கின்ற பொழுது நாங்கள் அது கருத்தியல் ரீதியாக இருக்க வேண்டும். அதே போல நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நேற்று பார்க்கலாம். நேற்றைய நிகழ்விலே தமிழரசு கட்சியின் துணைத் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய CVK சிவஞானம் இருக்கிறார். அப்போ தமிழரசு கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கு. மற்ற கட்சிகள் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் இதுக்கெல்லாம் கண்டனம் வெளியிடலை. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் இதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த அபிவிருத்திக்கு எதிராக ஒரு கருத்துக்களை போட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூட இல்லாட்டி இதர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு கிடைக்கும். உண்மையிலே அர்ச்சுனா சமூக வலைத்தளங்கள் போட்டு தனக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டு கிடைச்சிருக்கு. அது ராஜேந்திர கடவுச்சீட்டு சொன்னால் கலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் எங்களை போன்று வரிசையிலே போய் வர தேவையில்லை. அவர்கள் செங்கம்பள பாதை ஊடாக போய் விடுவார்கள் வரிசையில் அவர்களுக்கு. அதாவது எங்கள்கிட்ட சொன்னால் விமான நிலையத்தில். ஆனால் நாங்கள் எங்கட மக்கள் கொழும்புல பார்க்கலாம், வடக்கு மக்கள், கிழக்கு மக்கள், எல்லா மக்களும் போய் வரிசையில் நிற்கிறாங்க. 500-600 பேருக்கு மேற்பட்ட மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அப்போ அந்த விடயத்தை இவர்கள் எதிர்க்கிறார்கள். வேணாமா? அப்போ இந்த விடயங்களை, இந்த அரசாங்கத்தின் விடயங்களை எதிர்ப்பது என்பது இந்த விடயம் வேணாமா? அப்போ படகு தேவையில்லை, நார்படம் செய்யுங்க பகிரங்கமாக. இந்த அரசாங்கம் செய்கிற திட்டங்களை எதிர்த்தால், இப்போ அபிவிருத்தி அரசியல் உரிமை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேறு விடயம். அரசியல் உரிமை என்பது கட்டாயமாக வேணும் எங்களுக்கு. அதை பற்றி இவர்கள் இந்த இடத்துல பேச தேவையில்லை. அது வேணும், அதை வலியுறுத்துங்க. நீங்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்துங்க. ஆனால் கடவுச்சீட்டு அலுவலகம் தேவையான போராடுவோம். இது ஒரு விடயம். கடவுச்சீட்டு அலுவலகத்தின் மூலம் ஏராளமான வடபிராந்திய மக்கள் பயனடைய போகிறார்கள். நாங்கள் கிழக்கு மண்ணை சேர்ந்தவர்கள் சொல்கிறோம். கிழக்கு மண்ணிலும் ஒரு திருகோணமலை நகரிலே ஒரு கடவுச்சீட்டு அலுவலகம் தேவை. நாங்கள் வலியுறுத்துகின்றோம், பலமாக வலியுறுத்துகின்றோம். தேவை எங்களுக்கும் கடவுச்சீட்டு. நாங்கள் கொழும்பிலே சென்று எங்களுக்கு தெரியாது. இப்போ சமூக வலைத்தளம் ஊடகங்கள் இந்த விடயத்தை காட்டுறல பேஜ் வந்து தான் காட்டுவாங்க. ஆனால் 600-700 பேர் 1000 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. அவர் விடிய 3 மணிக்கு இல்லை 2 மணிக்கு போயினுண்டா
பின்னேரம் தான் கடவுச்சீட்டு எடுத்துட்டு வெளியே வரார் ஒரு ஆள். இதான் உண்மையான விடயம். அப்போ கடவுச்சீட்டு அலுவலகம் கிழக்கு மண்ணுக்கும் திருவண்ணாமலைக்கும் தேவை. ஏன்னா வடக்கு மண்ணுக்கு அதை விடயம் ஆரம்பித்து மகிழ்ச்சிக்குரிய விடயம். இரண்டாவது, நாங்கள் மயிலிட்டி துறைமுகம். மயிலிட்டி என்பது அந்த காலங்களிலே எங்களுடைய மூதாதையர்கள் அதிகமாக கடத்தொழில் செய்தவர்கள். துறைமுகம் நல்ல பலமான துறைமுகம். அதனை பலப்படுத்தி படகுகளை நிறுத்துவது, சென்று வருவது, மீன்களை சந்தைப்படுத்துவதுன்னு சொல்லி நல்ல ஒரு விடயமாக அந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டமே மிகவும் முக்கியமான விடயம். இதில் என்ன விடயம் இருக்குன்னா, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதாவது அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செஞ்சால் தென்னிலங்கை மீனவர்களும் இங்கே வருவார்கள். நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, அது ஒரு விடயம். ஆனால் வருகின்ற பொழுது அதிகமான படகுகளின் சஞ்சாரம் வடக்கு மண்ணிலே இருக்கும். அதிகமான தென்னிலங்கை மீனவர்கள் சஞ்சாரம் இருந்தால் வடபிராந்திய மக்களின் பொருளாதாரம் ஓரளவு பாதிக்கப்படும். அது இல்லை என்னென்னா, வடபிராந்திய மக்களில் பெரிய பெரிய படகுகள் இல்லை. ஆனால் அவர்கள் எதிர்காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு விஷயம். ஆனால் தென்னிலங்கை மக்களும் இங்கே வருகின்ற பொழுது இந்த வட இலங்கை கடற்பரப்பிலே அதிகமான மீன்பிடி படகுகளின் சஞ்சாரம் இருக்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து வருகின்ற மீனவர்களின் சஞ்சாரம் இலகுவாக ஒழிக்கப்படும். என்று சொன்னால் அடிக்கடி இவ்வளோ பெரிய வடபிராந்திய கடற்பரப்பு பெரிய ஒரு கடற்பரப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போதுமான அளவு படகுகள் மீன்பிடியில் ஈடுபடுறது. ஏன்னா எங்கள்கிட்ட சின்ன சின்ன படகுலாம் இருக்குது. எல்லா படகுகளும் இங்கே வருகின்ற பொழுது அதாவது தமிழக மீனவர்களின் சஞ்சாரம் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஓரளவு. என்று சொன்னால் கூட எந்த நேரம் படகுகள் மீன்பிடித்து கொண்டிருக்கும் அந்நிய படகுகள் வருகின்ற பொழுது இவர்கள் அதில் எதிர்ப்பை காட்டுவார்கள். ஆனால் வடபிராந்திய மக்களிடம் சிறிய படகுகள் இருக்கின்றபடியா ஓரளவு மீன் பிடி ஒரு குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் வடபிராந்திய மீனவர்களுக்கு முன்னுரிமை வழங்கினால் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இந்த கேந்திரமயமாக வளர்ச்சி அடைய செய்வது என்பது ஒரு நன்மையான விடயம். மூன்றாவது விடயம் நாங்கள் வருவோம். அதாவது மண்டைதீவிலே சர்வதேச விளையாட்டரங்கம் அமைப்பது மிக சாலச்சிறந்த விடயம் நண்பர்களே. ஏனால் நகரத்தில் அமைக்கிறதை விட அங்கே ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு கிராமமயமான இடங்களை அபிவிருத்தி செய்வதன் வாயிலாக அங்கே ஒரு விளையாட்டு மைதானத்தை ஆரம்பிப்பதன் வாயிலாக ஏராளமான நபர்கள் சென்று வருவார்கள். அப்போ யாழ்ப்பாணத்திலே கொஞ்சம் இளைஞர்களை ஒரு மாற்று திசைக்கு வழிபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் அதிகமாக சொல்கிறோம், இளைஞர்கள் குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், அடிக்கிறார்கள் என்றால் அவர்களை மடை மாற்றுவதற்கான வேலை திட்டங்கள் இல்லை. அதாவது ஒரு ஆள் அடிக்கடி எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள், ஒருவர் கொஞ்சம் அதிகமாக சண்டை பிடிக்கிறான், கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கான், அவனை பாக்ஸிங்கில் சேர்த்து வருவது. அந்த ஆக்ரோஷம் மடை மாற்றுவது, இப்போ ஆக்ரோஷமாக அடிபட்டு கொண்டிருக்கவனை பாக்ஸிங்கில் மாத்திரம் அவன் பாக்ஸிங் வீரராக மாறிடுவான். அப்போ இந்த விடயங்களும் நல்ல விடயமாக இருக்கிறது. விளையாட்டு என்பது மனிதர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதில் இதுவும் வரவேற்கத்தக்க விடயம். அடுத்த விடயமாக யாழ்ப்பாண நூலகத்தை நூலகமாக மாற்றுவது என்பது ஒரு சாலச்சிறந்த விடயம். ஏறத்தாழ அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த 4 விடயங்களும் மிக பொருத்தமான விடயங்கள். ஆனால் இதனை எதிர்ப்பவர்கள் என்பது வடபிராந்திய மக்களை அபிவிருத்தியை எதிர்க்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் அரசாங்கம் செய்கின்ற பிழையான விடயங்களுக்கு குரல் கொடுக்கலாம், அது இல்லை என்று சொல்லவில்லை. அரசாங்கத்தை எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம், ஒரு காரணம் இருக்க வேண்டும். அப்போ இந்த அரசாங்கம் இந்த செய்கிற செயற்திட்டங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறது என்பது இந்த செயற்திட்டங்கள் வேணாம்னு சொல்கிறாங்க, சாலச்சமம். ஆனால் அரசியல் உரிமைகளை பற்றி நீங்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை துறக்கக்குள்ளையும் அதே போல் கடவுச்சீட்டு துறக்குள்ளே காய்க்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்க. அப்போ அரசாங்கம் அபிவிருத்தியை செய்யக்கூடாது விரும்புகிறீங்களா? அப்போ இன்னொரு விடயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதிகமாக இந்த அரசாங்கம் செய்ததன் வாயிலாக இப்போ அர்ச்சுனா போன்றவர்களுக்கும் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நேற்று ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம், புத்தகம் என்னுடைய வலைத்தளங்களில் இனி தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடமில்லைன்னு சொல்லி மக்கள் சுயமாக கருத்துக்களை போடுகிறார்கள். அப்போ பார்க்கலாம். அப்போ எதிர்வருங்காலங்கள் இப்படியான வேலை திட்டங்களை செய்தால் தமிழ் பாராளுமன்றம் அடிபட்டு போய்விடும். இப்போ அர்ச்சுனாலும் கட்டிக்காரன், நல்ல கட்டிக்கார பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அவர் வெறுமனை கதைத்து கொண்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் எதிர்பார்த்தார்கள் அர்ச்சுனா வந்தால் கதைப்பார், அதோட புலத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை இறக்கி வேலைகளை செய்வார். ஆனால் அவர் மீது இந்த பண குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது, நிரூபிக்கப்படவில்லை, குற்றச்சாட்டு மாத்திரமே. ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் புலம்பெயர்ந்த மக்களை இங்கு தொடர்புபடுத்தி வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். கயந்திரமார் அது செய்யலை, தெரிஞ்ச விஷயம். கயந்திரமார் கதை மட்டும்தான். அதே போல் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கலாம், சிவஞான ஸ்ரீதரனும் கதை மட்டும்தான். அதுவும் நன்றாக கதைப்பவர்னா அர்ச்சுனா ராமநாதன் ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம், பாராட்டத்தக்க விடயம். ஆனால் அவர் வேலை திட்டங்களை செய்யவில்லை என்பது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு வரவேற்றார்கள். ஏன்னா கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி ஒன்றும் செய்யலை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதான் காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 2 சீட்டில் 1 சீட். தமிழரசு கட்சிக்கும் அதே நிலவரம் தான். டக்ளஸ் சிவானந்தா செய்கிறேன்னு சொல்லி சும்மா எடுத்து தாரன்னு சொல்லி சும்மா டக்ளஸ் சிவானந்தாவும் ஏமாத்தினோடைய மக்கள் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் நண்பர்களே, இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் கணக்க வேலைகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் செய்ய வேண்டும். வெறுமனே அரசாங்கத்தை விமர்சிப்பது மாத்திரம் அவருடைய வேலையாக இருக்கக்கூடாது, நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். CVK சிவஞானம் போயிருக்கார். அவர் கடந்த காலங்களில் பழுத்த அரசியல்வாதி.
சம்பந்தர் அவருக்கு முற்பட்ட காலங்களெல்லாம் அரசியல் களமாடியவர். பலருக்கு தெரியாது, யாழ் மாநகர சபையின் ஆணையாளராக இருந்தவர்னு சொல்லி ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்தவர், களமாடியவர். ஆனால் அவர் போயிருக்கிறார். சரிபிழைகளுக்கு அப்பால நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 செயற்திட்டங்களும் மிகச் சாலச் சிறந்த விடயம் என்பதையும் சொல்லிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இது பற்றி தங்களுடைய கருத்துக்களை வெளியிட முடியும். இது நன்மையான விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னால் நாங்கள் ஏனைய இனங்களை காட்டிலும் வீழ்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே ஏனைய நாடுகளை விட 30 வருடங்கள் பின்தள்ளியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த விடயங்கள் நல்ல விடயங்களை ஏற்றுக்கொண்டு நல்ல விடயங்களை வரவேற்றுக்கொண்டு பிழையான விடயங்களை கண்டிப்போம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். யார் நல்லது செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யார் கெட்டது செய்தாலும் எதிர்க்க வேண்டும் என்ற கோட்பாட்டோடு நாங்கள் பயணிப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.